வணக்கம். இப்போ எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது ஒரு விண்வெளி கதை. இப்போ நம்ம விண்வெளி பயணத்துக்குள்ளே போக போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா, விண்வெளியில் மனிதர்களை அனுப்பி அதில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஒரு டெஸ்ட்டு மாதிரி பண்ணுறதுக்காக விண்வெளியில் 2 மனுஷங்களை அனுப்பியிருக்காங்க. அப்போது அங்கே என்ன நடக்குது அதுதான் இந்த கதை. 2 பேரும் புறப்பட தயாராகுங்க. இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கை பயணம் மாறப்போகுது. இவ்வளோ நாள் பூமியில் இருந்துட்டீங்க, இனிமே விண்வெளியில் தான் இருக்க போகிறீங்க. அங்கே உங்களோட மாற்றங்கள், உங்களோட உடம்பில் ஏற்பட மாற்றம், இதெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ண போகிறோம், ஒரு ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் உதவ போகிறீங்க, தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஸ்பேஸ் ஷிப் மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. 1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த விண்வெளி கப்பலும் மேலே போய் ரீச் ஆயிடுச்சு, பூமிக்கு மேலே போயிடுச்சு. இப்போ அங்கே எல்லாருமே அவங்களுக்கு புதுசாக இருக்குது. அப்போ தான் விண்வெளியை பார்த்துருக்காங்க. பூமிக்கு மேலே எப்படி இருக்கும், பூமிக்கு அடுத்தபடியாக எப்படி இருக்கும் அப்படிலாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு அட்மாஸ்பியர், புதுசாக ஒரு சூழ்நிலை அப்படின்றப்போ ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்புறமா போக போக அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு இடத்துல இருக்கணும், அந்த அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ளேயே அவங்க நகண்டுக்கிட்டே இருக்கணும், மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி. உங்களுக்கே தெரியும் தானே, ஸ்பேஸில் போயிட்டா நம்ம ஒரு பொருளை, இப்போ வாட்டர், தண்ணி இருக்குன்னா அது குடிக்கணும் அப்படின்னா எப்படி குடிக்கலாம்? அது ஒரு முட்டை மாதிரி, பபிள்ஸ் மாதிரி மிதக்கும். அதை பிடிச்சி வாயில் போடணும். அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே பறக்கும். நீங்கள் ஒரு பென் எடுத்தால் பறக்கும். டூத் பேஸ்ட்டை எடுத்து பல் விளக்கலான்னு போனால் டூத் பேஸ்ட்டை பிடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை பிடிக்கணும், அந்த பேஸ்ட்டை எடுத்து பிடிச்சி வாயில் வைக்கணும். வாய் கொப்பளிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டம். ஸோ அன்றாட செய்கைகள் கூட நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும் விண்வெளியில் இருக்கிறப்போ. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஃபஸ்ட்டு புதுசாக இருந்துச்சு, எல்லாமே ஆர்வமாக இருந்துச்சு. அப்புறம் போக போக பார்த்தா அன்றாட செயல்களை செய்கிறதுக்கே நம்ம கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஒரு புதுசாக ஏதாவது நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணி தான் பண்ணணும். இப்போ தண்ணி குடிக்கணும்னா அந்த தண்ணியை முட்டை மாதிரி ஆயிரும், மிதக்கும். அதை பிடிச்சி அப்புறமா எடுத்து குடிக்கணும், வாயில் போடணும். அன்றாட செயல்களே அவங்களுக்கு கஷ்டமாயிருச்சு. அப்போ எப்படா இந்த டெஸ்ட்டு முடியும், நம்ம ஊருக்கு திரும்புவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்கு இல்லையா, அதில் அந்த விண்கலம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு வாயு லீக் ஆகிடுச்சு. இவங்களுக்கு அது சரி பண்ண தெரில. அதனால பூமியில் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி அந்த வாயு லீக் ஆகிடுச்சு, இதை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்களும் நிறையா மெத்தட்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இப்படி சரியாகும், அந்த மாதிரி பண்ணி பாருங்க சரியாகும் அப்படின்றாங்க. ஆனால் அங்கே இருக்கவங்க என்ன தான் பண்ணாலும் அது சரியாக மாட்டேங்குது. இப்படியே நாட்கள் நீண்டுகிட்டே இருக்குது. இவங்களுக்கு உடல் உபாதைகள் வந்துகிட்டே இருக்குது. அதனால ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு பூமியிலேருந்து ஒரு தகவல் அனுப்புகிறாங்க. நாங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், தண்ணி ஆகட்டும், உணவாகட்டும், எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். மாத்திரை வடிவிலையோ இல்லை உணவு வடிவிலையோ உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். நீங்கள் அங்கே உயிரோடு இருக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு சீக்கிரமாக சரி பண்ணிட்டு வர பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் அந்த வாயு கசிவை சரி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால சரி பண்ண முடியலை. இந்த பக்கம் உயிர் வாழணும், அதுக்குரிய மாத்திரை, சாப்பாடு, அப்புறமா அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு பூமியில் என்னென்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவங்க ஒவ்வொன்றா சொல்லுவாங்க, இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. அவங்களும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா அன்றைக்கி நைட்டு, விண்வெளியில் நைட்டுனாலும் பகல்னாலும் ஒன்று தான், திடீர்னு பார்த்தா ஒரு வெளிச்சம்.
அவங்களோட ஸ்பேஸ்ஷிப், அவங்க விண்கலம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ரொம்ப வெளிச்சமாக என்னமோ தெரியுது. இவங்க வந்து லைட்டாக எட்டி பார்க்குறாங்க. ஒரு சின்ன ஒரு இதுதான், லைட்டாக எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்குறப்போ அந்த விண்கலத்துக்குள்ளே ஒளி வந்ததும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த விண்கலத்தோட கதவு திறக்குது. என்னடாப்பா விண்கலத்தோட கதவு திறக்குதுன்னு இவங்களும் யாரோ பூமியிலேருந்து வந்திருக்காங்க நம்மளை காப்பாற்ற அப்படின்னு நினச்சா, அது பூமியில் இருக்க மனுஷன் மாதிரியே இல்லை, வேறு ஏதோ விலங்கு மாதிரி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒளிஞ்சிக்கிறாங்க ஒரு இடத்துல. ஆனாலும் அந்த விலங்கு அவங்கள பார்த்து நேராக வருது. இப்போது அந்த விலங்கு அங்கே இருந்த 2 பேரில் ஒருத்தரை மாதிரி உருமாறுது. ஏன்னா அவங்கள பார்த்துருச்சு, யாரை பார்க்குதோ அவங்கள மாதிரி அந்த விலங்கு உருமாறுது. இவங்களுக்கு இன்னமும் பயம் அதிகமாகிடுச்சு. என்ன அப்படின்னா அது ஏலியன், வேற்று கிரகவாசி அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா ஒரு விண்கலம் பூமிக்கு மேலே மிதக்குது. அது ஏதோ வேறு ஒரு வேற்று கிரகவாசி அதை சும்மா பார்த்துருக்கு. உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தது. அதில் பூமி கிரகத்தோட சேர்ந்த மனுஷங்க இருக்கிறத பார்த்து மனுஷனோட உருவமாக மாறுது. யாரை பார்க்குதோ அவங்களோட உருவமாக மாறுது. இப்போ இவங்க அந்த வேற்று கிரகவாசிகிட்ட இருந்து மாட்டிப்பாங்களா தப்பிச்சுப்பாங்களா அப்படின்னு மைண்டுக்குள்ளே, அவங்களோட மனசுக்குள்ளே அப்படியே பயம் வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த வேற்று கிரகவாசி அங்கே இருந்த லிடா அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட பேசுது. அவங்கள மாதிரி தான் உருவாக மாறி இருக்கு. அதனால் லிடாவை பார்த்து பேசுது. ஸோ 2 லிடா அங்கே இருக்காங்க. ஒன்று வேற்று கிரகவாசி லிடா, இன்னொன்று பூமிவாசி லிடா. இந்த வேற்று கிரகவாசி அந்த லிடா கிட்ட ஏதோ ஒரு மொழியில் பேசுது அவங்களுக்கு. ஆனால் அது புரியலை. ரொம்ப நேரமாக பேசுது, 1 மணி நேரமாக பேசுது. அவங்க சைகையை பார்க்க என்ன பண்ண நம்மளை கொலை பண்ணிடுமா அப்படின்னு தான் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடுதே தவிர 1 மணி நேரமாக அந்த வேற்று கிரகவாசி என்ன பேசுதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க அந்த வேற்று கிரகவாசிகிட்ட இருந்து தப்பிக்கணும், அது மட்டும் தெரியுது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த வேற்று கிரகவாசி அவங்களோட முகத்தில் இப்படி கை வைக்குது. கை வச்ச மறு நிமிஷம் நம்ம பூமிவாசி லீடா மயக்கம் போட்டு விழுறாங்க. இப்போ அடுத்து ஒருத்தர் 2 பேர் பயணம் பண்ணாங்க இல்லையா, அதில் இன்னொருத்தர் பேர் மார்ஸ். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒளிஞ்சவர் தான் வெளியிலேயே வரல. இந்த வேற்றுகிரகவாசிக்கிட்ட மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்லா ஒளிஞ்சுக்கிட்டார். இந்த வேற்றுகிரகவாசிக்கு அங்கே இருந்தது 2 பேருன்றது தெரியாது, ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இப்போது அந்த விண்கலத்தில் உள்ளே இருக்கிற அந்த கசிவு இருக்குல்லையே, வாய் கசிவு, அதை அப்படியே சரி பண்ணுது. சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து யாரையோ கூப்பிடுது. கூப்பிட்ட உடனே அங்கேருந்து ஏதோ ஒரு சவுண்டு இவங்களுக்கு ஏதோ ஒன்று கேட்குது, ஏதோ ஒன்று. இது இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா விண்கலத்தை அது வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்டார்ட் பண்ண மறு நிமிஷம் விண்கலம் புறப்படுறதுக்கு தயாராகுது. இப்போ உள்ளே இருந்தார்ல அவர் என்ன 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 பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளுக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நம்ம வந்து ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே இருந்துக்குவோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த மயக்கம் போட்ட லீடாக இருக்காங்களே, அவங்க மயக்கம் போட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளே இருந்த அந்த வேற்றுகிரகவாசி இப்போ என்னென்னா, ஒரு விண்கலம் அப்படின்னு இருக்குன்னா அது 2 பேர் போகிறாங்கன்னா 2 பேருக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அங்கே உள்ளே இருக்கிறது 3 பேர். அப்போது இப்போ தான் அந்த வேற்றுகிரகவாசிக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. மிஷினை நம்ம இயக்குனாலும் இது போகிறப்ப டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு. அதனால் அந்த மிஷினை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்குது. மறுபடியும் ஒரு வாய்ஸ் கேட்குது. உடனே இது இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே வெளியில் வருது. வெளியில் வந்து அதோட ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே போய் உட்காருது. இப்போது அந்த வேற்றுகிரகவாசி அதோட விண்கலத்தில் போய் உட்காந்துட்டு என்னமோ பண்ணுது. இப்போ பூமிவாசி அந்த மார்ஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார்ல, அவருக்கு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அந்த வேற்றுகிரகவாசி வெளியில் போயிருக்கு. இப்போ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
நம்ம டக்குன்னு கீழே போயிடுவோம் பூமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த மிஷின் வந்து புறப்படுறதுக்கு தயாராக பூமிக்குள்ளே இறங்குற மாதிரி போகுது. அதுக்குள்ளே அந்த வேற்றுக்கிரகவாசி என்ன பண்ணிடுது அப்படின்னா டக்குன்னு வந்து ஏதோ ஒரு ரிப்பேரை பண்ணி விட்டுருது. அப்போது இந்த மார்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நம்ம மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் ஒளிஞ்சுக்கிறான். இப்போ மறுபடியும் இந்த வேற்றுக்கிரகவாசி அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே விண்கலத்துக்குள்ளே வருது. வேறு யாரும் இருக்காங்களா அப்படின்னு உள்ளே தொலாவுது. ஆனால் இவர் நல்லா ஒளிஞ்சுக்கிட்டாரு. அதனால் கண்டுபிடிக்க முடியல. இப்போது இந்த வேற்றுக்கிரகவாசி என்ன நினச்சிருச்சுன்னா லிடா தான் இந்த மிஷினை வந்து விண்கலத்தை இயக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு லிடாவை தூக்கிட்டு போய் அதோட விண்கலத்தில் போய் வைக்கிது. மார்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு லிடாவை தூக்கிட்டு போயிடுச்சு, இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், அதனால் இப்போ நம்ம இதை வந்து இயக்க முடியாது, இப்போ நம்ம இயக்குனாலும் அது வந்து வெயிட்டு வந்து மாறும், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வேற தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ மறுபடியும் அந்த வேற்றுக்கிரகவாசி உள்ளே வருது, என்ட்ரி ஆகுது. என்ட்ரி ஆனதும் மார்ஸுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம பேசாமல் விண்கலத்தை இயக்கிடுவோம், வேற்றுக்கிரகவாசியோட நம்ம கீழே போயிடுவோம், அப்புறமா அங்கே இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி இதை வந்து சிறப்பிடிச்சிருவோம், அவ்வளோதான். மித்தபடி அதோட விண்கலத்தில் லீடாக இருக்காங்களா நம்ம வந்து காப்பாற்றுவோம், நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை அந்த வேற்றுக்கிரகவாசி இருக்கிறப்பயே தைரியமாக வெளியில் வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸ்டார்ட் பண்ணோடனே விண்கலம் ஸ்டார்ட் ஆகி பூமிக்குள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்குது. இந்த வேற்றுக்கிரகவாசி மார்ஸை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வருது. ஆனால் மார்ஸ் அதோட அட்டாக்ல இருந்து அது வந்து நான் தொட வருதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறாரு. அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஓடி எஸ்கேப் ஆகுறாரு. இதில் அந்த ஸ்பேஸ்ஷிப் அந்த விண்கலம் உள்ள பூமிக்குள்ளே இறங்கிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வேற்றுக்கிரகவாசி மார்ஸுன்றவரை மயக்கம் போட வச்சிருது. இப்படி மயக்கம் போட வச்ச நிலையில் அந்த விண்கலம் பூமியில் தரை இறங்கிருச்சு. அப்போ மார்ஸ் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. லிடா பூமிக்கு வெளியில் இருக்கிற வேற்றுக்கிரகவாசியோட விண்கலத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ மீதம் இருக்கிறது யார்? வேற்றுக்கிரகவாசி லிடாவோட உருவத்தில் இருக்கு. இப்போது மக்கள் எல்லாருமே வரவேற்றுட்ருக்காங்க. சரி, விண்வெளிக்கு போனவங்க திரும்பி வந்துட்டாங்க, அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணி திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு. இப்போ தான் இங்கே ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இப்போ நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா லிடாவை வரவேற்றுட்டு இப்போ நீங்கள் ஸ்பேஸுக்கு போய் வந்திருக்கீங்க, அதனால் 1 மாதத்துக்கு நீங்கள் இந்த அறைக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. மார்ஸ் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. மார்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே லிடாட்டன்னு எந்த பதிலும் இல்லை, ஏன்னா அது வேற்றுக்கிரகவாசி இல்லையா. இப்போ வந்து லிடா உருவத்தில் இருக்க வேற்றுக்கிரகவாசியை அந்த ரூமுக்குள்ளே போய் உட்கார வச்சு ரூமை லாக் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே போய் மார்ஸை வந்து தட்டி எழுப்பி எங்களுக்கு நடந்தது எல்லாமே தெரியும், நாங்கள் கேமரா வழியாக எல்லாமே பார்த்துட்டோம், இப்போ அந்த வேற்றுக்கிரகவாசியை நாங்கள் ஒரு அறைக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கள டெஸ்டிங்காக ஒரு ரூமுக்குள்ளே மார்ஸை வந்து ஒரு ரூமுக்குள்ளே வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஆராய்ச்சிக்குள்ளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உண்மையான லீடா வெளியில் இருக்க ஸ்பேஸில் விண்வெளியில் வேற்றுக்கிரகவாசிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்கள எப்படி மீட்கிறது? இந்த வேற்றுக்கிரகவாசியை அடைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம லீடாவை எப்படி மீட்கிறது, உண்மையான லீடாவை எப்படி மீட்கிறது, அதுதான் கதை. மார்ஸுக்கு இப்போது அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதே மாதிரி அவரை தனியாக குவாரண்டைனில் வச்சுருக்காங்க, தனி ரூமில். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேற்றுக்கிரகவாசியோட ரூமில் 2 கதவு, உள்ளே வந்து லிடா உருவத்தில் இருக்க வேற்றுக்கிரகவாசி, அது வந்து ஒரு பாதுகாப்பான கதவெல்லாம் வச்சு அதில் வந்து இவங்க சொல்கிறாங்க உன்னோட உண்மையான உருவத்துக்கு வா அப்படின்னு என்னென்னமோ சைகையில் காட்டுறாங்க. பட் ஆனால் அந்த வேற்றுக்கிரகவாசிக்கு புரியலை.
ஆனால் ஒரு ரூம்குள்ளே நம்மளை அடைச்சி வச்சுட்டாங்கன்னு மட்டும் அதுக்கு தெரியுது. உடனே உண்மையான உருவத்துக்கு வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போது ஒரு புது விண்கலம் மூலமாக மறுபடியும் விண்வெளிக்கு போகிறாங்க. போய் அங்கே இருக்க வேற்றுக்கிரக வாசிக்கிட்ட அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. உன்னோட ஆள் எங்ககிட்ட இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. உடனே உண்மையான லீடாவை அவங்க விடுற மாதிரி விட்டு இப்போ விண்கலத்தை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்போது என்னாச்சு, இன்னும் ஒருத்தர் வேற போய் மாட்டிக்கிட்டாரு. எப்படி தப்பிப்பார் அப்படின்றது கேள்விக்குறி. இப்போது லீடா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட விண்கலத்துக்குள்ளே தான் வேற்றுக்கிரகவாசி, அதுக்கப்புறம் புதுசாக அனுப்பின ஒரு விண்வெளி வீரர், அதுக்கப்புறம் லீடா 3 பேருமே இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லீடா டக்குன்னு விண்கலத்தை ஆன் பண்ணி விட்டுறாங்க. ஆன் பண்ணி விட்ட மறு நிமிஷம் பூமியிலேருந்து வந்த விண்கலம் ஆன் ஆகி ஸ்பீடாக பூமிக்குள்ளே வருது. வந்த உடனே இவங்க அங்கே கேமரா மூலமாக நடக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. வந்த உடனே பூமிக்கு இறங்குனதும் வேற்றுக்கிரகவாசியை மட்டும் லாபகமாக பிடிக்கிறாங்க. பிடிச்சு ஒரு அறைக்குள்ளே வைக்கிறாங்க. அப்புறமா புதுசாக காப்பாற்ற போன விண்வெளி வீரரும் லீடாவையும் அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு கொடுத்து அவங்கள தனி அறையில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த வேற்றுக்கிரகவாசி 2 பேரையும் ரூமில் வச்சு அவங்க எதுக்காக வந்தாங்க, அவங்கனால மனித குலத்துக்கு ஏதோ ஆபத்து இருக்கா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் பீஸாக அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த வேற்றுக்கிரகவாசி ஒரு ரூமுக்குள்ளே அடைப்பட்டு இருக்கிறாங்க. இதோட கதை முடியுது.